ஹாய் guys, வெல்கம் டு our சேனல். இன்னைக்கு என்ன vlogனு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சரி கோயிலுக்கு போயிருக்கமே விளக்கு போடாமல் எப்படி முருகர் கோச்சுக்க மாட்டாரா, அதனால சரி முருகர் கோச்சுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு போட்டுவிட்டோம். அது என்னன்னா காற்றுக்கு அமைஞ்சு போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு வழியாக விளக்க பற்ற வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் சரி ஒரு செல்ஃபியை போடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். முருகர் என்னம்மா என்ன பார்க்காம போறியே அப்படின்னு சொல்லவும் அவரை பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். இதான் பிள்ளையார் கோயிலுக்கு போகிற வழி. இப்படி சுற்றி தான் கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். முருகர் கோயில்கிட்டே பிள்ளையார் கோயில். அப்புறம் மேலே ஏறும்போது தான் முருகர் வீடியோ எடுத்துருக்கோம். முருகர் பாதத்தை எடுக்க முடியாது வீடியோ, அதான் கீழே வரதை மட்டும் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் கும்பிட்டு முடிச்சுட்டு கீழே வந்துட்டு ஒரு கிளிப் எடுத்தோம். அதை சரி முருகர் கோச்சுக்கு வரேன்னு அவரையும் சேர்த்து ஒரு கிளிப். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இருக்குது. ஆனால் எல்லோரும் சொல்கிறது வாழப்பாடின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இருக்கிறது புத்திரகோண்டம் பாளையம்னு சொல்லுவாங்க. அங்கே தான் இருக்குது. நாங்கள் எப்பயுமே ஈவினிங் டைம் தான் போவோம். ஈவினிங் டைம் நல்லாவே இருக்கும். டே டைமில் போகிறத விட ஈவினிங் டைமில் போங்க செம்மையாக இருக்கும். நாங்கள் எப்பயுமே ஈவினிங் டைம் தான் போவோம். அதே மாதிரி வளர்பிறை சஷ்டி அப்போது மந்த்லி முத்துமலை முருகன் கோவிலில் தங்கத்தேர் இழுப்பாங்க. யாராவது தங்கத்தேர் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வளர்பிறை சஷ்டி அப்போ கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் நிறைய கடையெல்லாம் இங்கே இருக்குது. ஆனால் எங்களால் ஏன் காமிக்க முடியலன்னா நாங்கள் போகும்போது 8 மணி ஆயிடுச்சு. அதில் இப்போது நல்ல முகூர்த்த டைமு, இந்த சீசன் டைமில் தான் கடை நைட்டு 10 o'clock 11 o'clock வரையும் இருக்கும். ஆனால் நம்ம சீசன் டைம்லல நம்ம போன டைமு, அதனால 7 o'clock 6:30 இப்படிலாம் கடை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஃபுல்லாக எந்த கடையுமே அவ்வளோக்கா இல்லை. உள்ளே இருந்துச்சு, ஆனால் கிளிப்ஸ் எடுக்க முடில. நிறைய கிளிப்ஸ் ஸ்ட்ரைட்டாக வச்சு காமிச்சிருக்கோம். நாங்கள் அது சைடில் ஃபோனை சைடாக வச்சு எடுக்க மறந்துட்டோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேர் இழுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 o'clock தான் தங்கத்தேர் இழுப்பாங்க. வளர்பிறை சஷ்டி அப்போது. நான் ஏன் ஈவினிங் டைமில் பாருங்கன்னு சொல்கிறேன்னா லைட் செட்டிங் சூப்பராக இருக்கும். நைட் டைமில் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நைட் டைம் கூட்டம் இருக்காது. நல்ல பொறுமையாக நிதானமாக சாமியை பாட்டு வரலாம். நைட் டைமில் தான் கடைகளும் அதிகமாக இருக்கும். பகல் டைமில் கடைகள்லாம் கம்மியாக தான் இருக்கும். யாராவது பஸ்ஸில் வரோம், பஸ் அங்கே அந்த கோயில்கிட்ட நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிற்கும். புத்திரகோண்டம்பாளையம் முருகன் கோயில்னு சொல்லி சேலத்துலேருந்து பஸ் ஏறினீங்கன்னா ஆத்தூர் பஸ்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஏறினீங்கன்னா கண்டிப்பாக நிறுத்துவாங்க. இப்போல்லாம் புத்திரகோண்டம்பாளையம் வழியாக போகிறதுக்கு அந்த கோயிலே கோயில்கிட்ட இறங்கிறதுக்கே ஒரு ஸ்டாப் மாதிரி அவங்க விட்டுருக்காங்க. நிறையா பஸ்லலாம் பார்த்திங்கன்னா அவங்க போட்டிருப்பாங்க, முத்துமலை முருகன் கோயிலில் நிறுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக நிற்கும் பஸ்லாம். பஸ்ஸில் வரதுனால வாங்க, கோயில் வாசல்லையே நிறுத்தி இறக்கி விடுவாங்க. நீங்கள் அங்கேருந்து உள்ளே போய்க்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம உள்ளே இங்கேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா அந்த முத்துமலை முருகன் சாமி இருக்குது. அங்கே காலை தொட்டு கும்பிட அந்த 146 feet முருகன் இருக்கார்ல, அவங்கள காலை தொட்டு கும்பிட்றதுக்கு ஒரு பர்சனுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா 10 rupees சார்ஜ் பண்ணி உள்ளே போய் அவங்க பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு வரலாம். ஆனால் அங்கெல்லாம் ஃபோன் அலௌட் கிடையாது. பாதத்துக்கிட்ட மட்டும் ஃபோன் அலௌட் கிடையாது. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா கருவறையில் முருகன் இருக்காங்க. அங்கே ஃபோன் அலௌடு கிடையாது. அதனால தான் வீடியோஸ் எடுக்கலாம், காமிக்கவும் முடியல. அங்கே ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே போயிட்டும் வரலாம். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம முத்துமலை முருகன் இருக்காங்களா 146 feet, அவங்களுக்கு நம்ம பாலாபிஷேகம் மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்சனுக்கு 250 சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த 250க்கு என்னென்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஓமம் மாதிரி உட்கார வச்சு அந்த கொஞ்சம் மந்திரம்லாம் சொல்லி அதுக்கப்புறமா மேலே கூட்டிகிட்டு போய் அந்த அபிஷேகம் பண்ணி இறக்குறாங்க. நான் இதுவரை ட்ரை பண்ணதில்லை. நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை கைஸ்.